ஒரு சிறிய தவறுக்காக ஒரு நிர்பந்தமான மனிதன் சிறைக்கு அனுப்பப்பட்டான். ஆனா அவன் ஒரு வார்த்தை கூட பேசல. அந்த அமைதியை உடைத்தவன் யார் தெரியுமா? தெனாலிராமன். விஜயநகரத்தில் ஒரு நாள் ஒரு ஏழை மனிதன் பிடிக்கப்பட்டான். அவன் மீது குற்றம், அரசர் பொக்கிஷத்தை திருட முயன்றான். அரசர் கிருஷ்ணதேவராயர் கோபமாக கேட்டார், நீதான் திருடன்னு சொல்றாங்க, உண்மையா? அந்த மனிதன் ஒரு வார்த்தையும் பேசவில்லை. அமைச்சர்கள் கோபமடைந்தனர். அரசே, இவ அமைதியா இருக்கிறது குற்றம் ஒப்புக்கிட்ட மாதிரி. அரசர் உத்தரவு, நாளைக்கு தீர்ப்பு. அரண்மனை முழுக்க பதட்டம். அந்த நேரத்தில் தெனாலிராமன் முன்னே வந்தார். அரசே, இந்த வழக்க நாம் பார்த்துக்கலாமா? அரசர், சரி, ஆனால் கவனமாக இரு. தெனாலிராமன் அந்த மனிதனை பார்த்தார். அவருக்கு உடனே ஏதோ சந்தேகம் வந்தது. அவர் சொன்னார், நீ பேச மாட்டியா? அப்படின்னா நான் ஒரு சின்ன சோதனை பண்றேன். தெனாலிராமன் திடீரென்று கத்தினார், பிடிங்க, அவன் ஓட போறான். அனைவரும் அதிர்ச்சி. ஆனா அந்த மனிதன் அசையமே இல்லை. தெனாலிராமன் சிரித்தார். அரசே, இவன் திருடன் இல்லை. அனைவரும் அதிர்ச்சி. எப்படி? தெனாலிராமன் சொன்னார், ஒரு குற்றவாளி இருந்தா அவன் பயந்துட்டு ஓடுவான். ஆனா இவன் அசையவே இல்ல. ஏன்னா இவன் கேட்கவே முடியாதவன். அரண்மனை முழுக்க அதிர்ச்சி. அந்த மனிதன் கண்களில் கண்ணீர். அவன் பேச முடியாததும் கேட்க முடியாததும் தெரிய வந்தது. உண்மையான திருடன் வேறொருவன் என்று கண்டுபிடிக்கப்பட்டான். அரசர் மெதுவாக சொன்னார், நாம் வெளிப்படையாக பார்க்கிறதெல்லாம் உண்மையில்ல. தெனாலிராமன், ஆமாம் அரசே, மௌனமெல்லாம் குற்றமில்ல. சில நேரம் அது ஒரு உதவிக்குரல். மக்கள் எல்லோரும் அமைதியாக நின்றனர். ஒரு பண்டிதர் அவரை யாராலும் ஜெயிக்க முடியாது என்று சவால் விட்டார். சவால். தோத்தவங்கெல்லாம் அவமானம். ஆனா அவரை ஒரு கேள்வியிலேயே மாட்ட வைத்தவன் யார் தெரியுமா? தெனாலிராமன். விஜயநகர அரண்மனை. ஒரு பெருமை கொண்ட பண்டிதர் வந்தார். அவர் சொன்னார், இந்த நாட்டில் யாராலும் என்னை அறிவில் ஜெயிக்க முடியாது. அரசர் கிருஷ்ணதேவராயர் சிரித்தார். சரி, போட்டி நடத்தலாம். பண்டிதர் பல கேள்விகள் கேட்டார். கடினமான சாஸ்திரம், அறிவியல், தத்துவம். அனைத்து பண்டிதர்களும் தோற்றனர். அரண்மனை அமைதியாகியது. அந்த நேரத்தில் தெனாலிராமன் முன்னே வந்தார். அரசே, நான் ஒரு கேள்வி கேட்கலாமா? பண்டிதர் சிரித்தார். கேள், ஆனால் நீயும் தோற்றையாக வேண்டும். தெனாலிராமன் மெதுவாக கேட்டார், உலகத்தில் எல்லாரும் தெரிஞ்ச விஷயம், ஆனா யாராலும் சொல்ல முடியாதது என்ன? அரண்மனை முழுக்க அமைதி. பண்டிதர் யோசித்தார். பிப் 1 நிமிடம். பிப் 5 நிமிடம். அவரால் பதில் சொல்ல முடியவில்லை. அதிர்ச்சி. பண்டிதர் கோபமாக கேட்டார், இதுக்கு பதில் என்ன? தெனாலிராமன் சிரித்தார். அது தன்னுடைய அறியாமை. அனைவரும் அதிர்ச்சி. தெனாலிராமன் தொடர்ந்தார், ஒவ்வொருவருக்கும் தங்களுக்கு தெரியாத விஷயங்கள் இருக்கிறது. ஆனா யாரும் அதை ஒப்புக்கொள்ள மாட்டாங்க. பண்டிதர் தலை குனிந்தார். அரசர் கைத்தட்டினார். இதுதான் உண்மையான அறிவு. தெனாலிராமன், அறிவு இருக்கிறது என்பதற்கும் மேலாக தன்னுடைய அறியாமையை உணர்வதே பெரிய அறிவு. If you enjoyed this story, like, comment, and subscribe for more.